அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 20/5/2026 வைகாசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 5:53 சூரிய லக்னம் ரிஷபம். கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உடன் பணிபுரிவோர்களின் மறைமுகமான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு காணப்படலாம். உரையாடும் போது கவனம் தேவை. உங்களுடைய பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. உங்கள் சக பணியாளர்களின் தொல்லைகள் காணப்படலாம். கவனக்குறைவின் காரணமாக சில நல்ல பலன்களை நீங்கள் இழப்பீங்க. இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீங்க. அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. மகிழ்ச்சியை தக்க வைக்க இதனை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமை மோசமாக காணப்படலாம். உங்களுடைய தேவைகள் அதிகரிக்கக்கூடிய செலவினங்களை எதிர்கொள்ள கடினமாக நீங்கள் உணர்வீங்க. செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாள். இன்றைய நாளை சரியாக திட்டமிட்டால் நீங்கள் வெற்றி பெறலாம். உங்களுடைய அணுகுமுறையில் உறுதியுடன் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள். இன்று நீங்கள் விரைந்து பணியாற்றுவீங்க. உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை பணியில் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று நீங்கள் உங்கள் துணைக்கென நேரம் ஒதுக்குவீங்க. உங்கள் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படலாம். இன்று சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் இன்று உங்களுடைய சேமிப்பு உயரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. யோகா மேற்கொள்வது நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, வெளிப்படையாகவும் விஷயங்களை லேசாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அனுசரணையான ஒரு போக்கை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அமைதியாக இருக்க வேண்டும். இதனை நல்லபடியாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று நீங்கள் கவனமுடன் பணியாற்றுங்கள். கவனச்சிதறலுக்கு இடம் அளிக்காதீங்க. இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் திணிக்காதீங்க. அவருடன் உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதிகப்படியான செலவினங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். நீங்கள் சிறப்பாக சேமிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அமைத்து பின்பற்ற வேண்டும். வயிறு உப்பசம் ஏற்படலாம். எனவே உணவில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமும் பொறுப்புகளும் காணப்படுவதால் பக்தியுடன் ஸ்லோகம் சொல்வதன் மூலம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள முடியும். இசை கேட்பதன் மூலம் நீங்கள் உங்களுடைய மனதை பதட்டமின்றி வைத்துக்கொள்ள முடியும். சக பணியாளர்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களை கவனமுடன் நீங்கள் கையாளுங்கள். இன்று உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. இது நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தும். உங்களிடம் குறைந்த அளவு பணம் காணப்படலாம். பெரிய அளவில் முதலீடு செய்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. கணு, கால் வலி மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, உற்சாகமும் ஆற்றலும் இருக்கக்கூடிய ஒரு நாள். கவலைகளுக்கு இடமளிக்க வேண்டாம். எப்பொழுதுமே நல்லதையே நினைக்க வேண்டும். பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி செயலாற்றுவதன் மூலம் உங்களுடைய பணியில் பின்தங்குவதை நீங்கள் தவிர்க்கலாம். இன்று ஈகோவை தவிர்ப்பது நல்லது. நல்ல ஒரு புரிந்துணர்வையும் அன்பையும் வெளிப்படுத்துவது உங்களுடைய உறவுக்கு நல்லது. இன்று உங்களுடைய வீட்டின் முன்னேற்றத்திற்காக பணத்தை செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, உற்சாகத்துடனும் ஆற்றலுடன் இருக்க வேண்டும். கவலைகளுக்கு இடமளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குது. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைச்சிருக்கு. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிறரிடம் உரையாடும் பொழுது கவனித்து உரையாட வேண்டும்.
பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. சிக்கலான பணிகளை நீங்கள் கவனமாகவும் எளிதாகவும் கையாளுவீங்க. இன்று உங்களுக்கு வளர்ச்சி உறுதி காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்களிடம் காணப்படும் பணம் போதுமானதாக இருக்குது. உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அவநம்பிக்கை எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். இதனால் எப்பொழுதுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, புதிய தொடர்புகள் ஏற்படக்கூடியதாகும். அவர்களின் ஆதரவு கிடைக்க இன்று முழுவதுமே மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. உங்களுடைய சாதனைகளை குறித்து மகிழ்ச்சி அடைவீங்க. இன்று சிக்கலான பணிகளை நீங்கள் எளிதாக கையாளுவீங்க. உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. இதனால் இருவரும் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். பணவரவு அதிகமாக காணக்கூடியதாகவும் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்க பெறலாம். இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. யோகா மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும். இதனால் மெதுவாக தான் நடக்கக்கூடியதாகும். கடினமான உழைப்பை மட்டுமே நீங்கள் நம்ப வேண்டும். முக்கியமான முடிவுகள் எதையும் செய்வதை தவிர்க்க வேண்டும். பணிகளை திட்டமிட்டு அதற்கேற்றாற் போல் செயலாற்றுங்கள். இதன் மூலம் உங்களுடைய பணியில் நல்ல ஒரு தரத்தை உரிய நேரத்தில் முடிக்க இயலும். உங்கள் துணையிடத்தில் சிரித்து பேசி மகிழ்வீங்க. இதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம். உரையாடும் பொழுது தெளிவாக பேச வேண்டும். பணத்தை மிகுந்த கவனமுடன் கையாள வேண்டும். அதுவும் குறிப்பாக பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். குறைந்த அளவு பணமே எடுத்து செல்ல வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் கவனச்சிதறல்களுக்கு இடமளிக்காதீங்க. இதனால் தவறுகளை தவிர்க்க முடியும். இருவருக்கும் இடையிலான கருத்து வேற்றுமையை தவிர்க்கவும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். செலவுகளை கண்காணிக்க வேண்டும். பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். தோள்களில் வலி ஏற்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறந்த நாள். இன்று நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு நாள். இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று மிகவும் நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க. உங்களுடைய பணிகள் பாராட்டு பெறக்கூடியதாகும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. இருவருக்கும் இடையே நல்ல ஒரு அன்பு மலரக்கூடிய வகையில் இருக்குது. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. அத்தியாவசியமான நோக்கங்களுக்காக பணத்தை செலவு செய்வீங்க. ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடியதாகவும். நன்றாக உண்டு உறங்குவதன் மூலம் ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ளலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, எந்த ஒரு செயலையுமே நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டியது நல்லது. வெற்றி காண்பிக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய அணுகுமுறையில் உறுதி காணப்படலாம். சுய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க. பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். இனிமையான பேச்சு மூலம் இன்று உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடியதாகும். அவரை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இது அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உங்களிடம் அதிக பணம் காணப்படலாம். வெளிநாட்டில் இருந்து பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. ஆரோக்கியத்தை தக்க வைக்க சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். மீனம் ராசி நண்பர்களே, விரைவான திடீர் முடிவுகளை எடுக்காதீங்க. யோசித்து அதற்கேற்றாற்போல் செயல்பட வேண்டும். உங்களுடைய எண்ணத்திலும் செயலிலும் பக்குவம் தேவை. பணியிடத்தில் தொழில் சார்ந்த அணுகுமுறை தேவை. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான கவனச்சிதறல்களுக்கும் ஆளாகாதீங்க. பண பற்றாக்குறை காணக்கூடிய வகையில் இருக்குது. பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். அதிகமாக சேமிக்க வேண்டும். முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.